எவ்வளவு நாகரிகம் அடைந்தாலும் தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்திருந்தாலும் டிஜிட்டல் உலகம் என்று அழைக்கப்பட்டாலும் கொடுமைகள் இன்னும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. மனிதம் வளர்ச்சியடையாதிருப்பதே இதற்கு பிரதான காரணமாகும். தலைவர்கள் நல்ல மனிதர்கள் என்று மக்கள் முன் தோன்றினாலும் அவர்களில் பலர் கயவர்களை விடவும் கேவலம் கெட்டவர்கள் என்பதுதான் வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கும் கதைகள் சொல்லும் செய்திகளாக இருக்கின்றன. உலகெங்கிலும் குழந்தைகள் மர்மமான முறையில் காணாமல் போவதற்கும் ஹாலிவுட் பிரபலங்கள் மற்றும் உலகத் தலைவர்களின் மாறாத இளமைக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி அதிர வைக்கும் ஒரு உண்மையை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையின் பெயர் அட்ரெனோக்ரோம். அட்ரெனோக்ரோம் என்றால் என்ன? அட்ரெனோக்ரோம் என்பது அட்ரெனலின் என்ற ஹோர்மோன் ஆக்சிஜனேற்றம் அடைவதால் உருவாகும் ஒரு இரசாயன கலவையாகும். ஒரு குழந்தை மிகுந்த பயத்திற்கு உள்ளாக்கப்படும்போது அதன் உடலில் சுரக்கும் அட்ரெனலின் என்ற ஹோர்மோன் உச்சக்கட்டத்தை அடைகிறது. அந்த நேரத்தில் குழந்தையின் உடலில் இருந்து எடுக்கப்படும் இரத்தம் அட்ரெனோக்ரோம் நிறைந்ததாக இருக்கும். இதை அருந்தினால் முதுமை வராது என்றும் இளமையாக இருக்கலாம் என்று எலீட்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் உயர்ரக பிரபலங்கள் இதனைப் பெற மில்லியன் கணக்கில் செலவு செய்கின்றனர். சமீபத்தில் வெளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோப்புகளில் உள்ள ஒரு மின்னஞ்சல் உலகையே உலுக்கியுள்ளது. அதில் "All you need is a blood transfusion from the pack and you reverse aging", அதாவது இளமையை தக்கவைக்க குறிப்பிட்ட இரத்த மாற்றமே போதுமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அட்ரெனோக்ரோம் என்பது உடல் ஃபைட் ஆர் ஃபிளைட் என்ற அதீத மரண பயத்தில் இருக்கும்போது சுரக்கும். எப்ஸ்டீன் பிடியில் சிக்கிய குழந்தைகள் அத்தகைய ஒரு பயங்கரமான சூழலில்தான் வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பது இப்போது உறுதியாகிறது. அந்த பயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தை பிரலங்கள் தங்களின் இளமைக்காக அறுவடை செய்து பாவித்துள்ளனர் என்பது புலப்படுகிறது. அட்ரெனோக்ரோம் தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டுமானால் குழந்தை மரண பயத்தில் இருக்க வேண்டும் என்பது இந்த நிழல் உலக விதியாகச் சொல்லப்படுகிறது. இதற்காக டீப் அண்டர்கிரவுண்ட் மிலிட்டரி பேசிஸ் எனும் நிலத்தடி சுரங்கங்களில் குழந்தைகள் அடைத்து வைத்துள்ளனர். இவை அனைத்தும் வெளிப்படையாகவே பிரிடிக்டிவ் புரோகிராமிங் மூலம் மக்களுக்கு சொல்லப்பட்டுவிட்டன. இலுமினாட்டிகள் எதை செய்வதானாலும் சொல்லிவிட்டு செய்வதே அவர்களுடைய வழக்கம். மக்கள் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் உண்மைகளை எளிதாக ஏற்றுக்கொள்ளும்படி திரைப்படங்கள் மூலம் முன்கூட்டியே மூளைச்சலவை செய்வதே பிரிடிக்டிவ் புரோகிராமிங் நோக்கமாகும். உதாரணமாக மான்ஸ்டர்ஸ் திரைப்படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் மான்ஸ்டர்ஸ் குழந்தைகளின் அறைக்குள் புகுந்து அவர்களை அலற வைத்து அந்த அலறலை ஸ்கிரீம்ஸ் ஒரு சிலிண்டரில் சேமித்து அதன் மூலம் தங்களுக்கு தேவையான ஆற்றலை பெறுவார்கள். நிஜ வாழ்க்கையில் அந்த மான்ஸ்டர்ஸ் கார்ட்டூன்களைப் போல இல்லாமல் சூட்ஸ் அணிந்த களாக இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான உண்மை. இந்த கோட்பாட்டின் மிக பயங்கரமான பகுதி குழந்தைகள் கடத்தல் சைல்ட் டிராஃபிக்கிங் தொடர்பானது. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான குழந்தைகள் உலகம் முழுவதும் காணாமல் போகிறார்கள். இவர்களில் பெரும்பாலோர் சட்டவிரோத உறுப்பு மாற்று சந்தை அல்லது இத்தகைய சடங்கு ரீதியான வன்கொடுமைகளுக்கு சட்டானிக் ரிச்சுவல் அபியூஸ் மற்றும் அட்ரெனோக்ரோம் போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுகின்றனர். ஹாலிவுட் பிரபலங்கள் 60 வயதானாலும் 30 வயது போல தெரிகிறார்கள் என்பது ஏன் என இப்பொழுது புரிகிறதா? பெரும் கோடீஸ்வரர்களுக்கும் ஹாலிவுட் பிரபலங்களுக்கும் எப்ஸ்டீன் போன்ற கிரிமினல்களுக்கும் இடையே இருக்கும் இந்த சங்கிலித் தொடர் ஏதோ ஒரு மிகப்பெரிய பயங்கர ரகசியத்தை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கிறது. இவை அனைத்தும் வெறும் தற்செயல் என்று கடந்து போக முடியாத அளவிற்கு தற்சமயம் ஆதாரங்கள் குவிந்து வருகின்றன.